மக்கள்களே, எங்கள் குட்டிகளை பாருங்கள் மக்கள்களே, எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளவு இதாக விளையாடுது பாருங்கள். இதை கொல்லணும், வெட்டணும், மருந்து வைக்கணும், அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஏன் மக்கள் இப்படி செய்கிறீங்க? இது ஒரு ஜீவன் தானே. இது நம்மளை நம்பி தானே கடவுள் படைச்சிருக்காரு. கோழியை வளர்க்குறாரு, ஆடை வளர்க்குறாரு, மாடை வளர்க்குறாரு, எல்லா மிருகங்களையும் வளர்க்க ஆள் இருக்கு. இதை யார் வளர்ப்பா? நம்ம நினச்சா வளர்க்க முடியும், இல்லைன்னா அது என்ன செய்யும்? பசி தூக்கம் இல்லாமல் நம்மளே 4 நாளைக்கு சாப்பிடாம 4 நாளைக்கு தூங்காமல் இருங்க, நம்மளே வெறி பிடிச்சி போய் தான் இருப்போம். மெட்ராஸில் ஏதோ ஒரு ஆளை கடிச்சிச்சான் ஒரு டாக்கு. எல்லா டாக்கும் பனிஷ்மெண்ட். என் மனுஷன்தான் சின்ன பிள்ளைய தூக்கி இது பண்ணி செஞ்சு கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் 15 நாளில் ஜாமீனில் வந்துடுறேன். அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன் அந்த டாக்கு மட்டும் இந்த தீர்ப்பு? நான் 4 டாக் வளர்க்குறேன் மக்கள். ஒரு டாக்கை வளர்த்து பாருங்கள், மேலே மேலே வளர்க்க ஆசை வரும் உங்களுக்கு. இதை துன்புறுத்தாமல் அடிக்காமல் ஒரு இதாக வளர்த்து பாருங்கள் மக்கள்களை. எவ்வளோ நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது தெரியுமா? 4 டாக்கில் 2 டாக் வெளியே போயிருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன் மக்களுக்கு. இதை மனசார ஒரு வேளை உணவுனாலும் போடுங்க. உங்களுக்கு மேலே சாப்பாடு உங்களுக்கு தனியாக பொங்க வேண்டாம். அவங்க வீட்டில் இருக்க மிச்ச மீதி எடுத்து வெளியில் வர்ற ஜீவனுக்கு போடுங்க மக்களே. என்ன சொல்கிறேன்னு தெரியாது. இதை அடித்தாலோ இதை இது பண்ணாலோ இந்த குரல் எழுப்புறதுக்கு மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. நான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க மக்கள், இந்த அறிவை பாருங்கள். ஒவ்வொரு ஜீவன் வளர்த்து பாருங்கள், அதோட இது உங்களுக்கு தெரியும். சந்தோஷம். வாய் அவன் அறிவை பார்க்கட்டும். வாய் இல்லையா கேட்ச் பண்ணல. வாய் எனக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு தாங்க 5 அறிவு, 6 அறிவு. இந்த சந்தோஷம். இந்த கேட்ச் பிடி. ஏய் இந்த அறிவை பார்க்கட்டும். இந்த ஏய் இந்த கேஸ் இந்த அப்படி சந்தோஷம் பாரு. நீ கேஸ் பிடிக்க மாட்டேன். இந்த சரி, 6 அறிவு மக்களை, 6 அறிவு. இந்த ஜீவன்களை துன்புறுத்தாமல் இருந்த மக்கள் எங்கள் ஊர்லேயே ரொம்ப அடிக்கிறாங்க, கொள்றாங்க, என்னமோ செய்கிறாங்க மக்கள். நான் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ விடிகால வரட்டும், இந்த துன்புறுத்தவங்கள ஒரு காலம் அனுபவிக்கட்டும். கண்டிப்பாக காலம் உண்டு, அழிவுகளை வரப்போகுது.